இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாலி மொழியை நாங்கள் படிக்கிறோம். புத்தரோட மொழி வந்து பாலி மொழியை வந்து கட்டாயம் படித்தாகணும். பேசவும் செய்யணும், படிக்கவும். பேச தேவையில்லை, படிக்கணும். ஆனால் பேச தேவையில்லை, படிக்கணும். அப்போ தான் பாலி மொழியில் படிக்கும்போது புத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலி மொழி அப்படிங்கிற மொழி வந்து சக்கரவர்த்தி அசோகனோட மொழி, மகத வம்சத்து மொழி, மகதி அப்படிம்பாங்க, மகதிங்கிற மொழி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேசக்கூடிய மொழி தான் புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மொழி தான் வந்து அந்த ஆன்மீகம் என்கின்ற ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கான கரெக்டான மொழி அப்படிங்கிறார். ஏன் பாலியை சொல்கிறார். அதை மகதி, பாலின்னு ஏன் வருது அப்படின்னா, பால் வந்து பியூரானது, தூய்மையானது. வந்து இந்த பிரபஞ்சத்தில் ரொம்ப தூய்மையானது பால் தான், தாய்ப்பால். எப்படியோ பால் வந்து ரொம்ப அப்போது பாலி அப்படிங்கிறது பால் மாதிரி இருக்கின்ற பியூரான மொழி. எதுக்கு அப்படின்னா ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு. ஸோ அந்த மொழி தான் பார்த்தீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்த்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அர்த்தங்கள் தான் வரும்.